நியாயமாகவே கல்விக்காக கொடுக்கக்கூடிய 2500 கோடி தரமாட்டுறாங்க. அது மாதிரி பல திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை தாமதமாக தருகிறார்கள் அல்லது தர மறுக்கிறார்கள். இதெல்லாம் யதார்த்தமான விஷயங்கள். தமிழ்நாடு அரசு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது எந்தெந்த துறைக்கு மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு. பிஜேபியோட உதவி இல்லாமல் இருக்கிற கட்சிகள் வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம், இப்படி பல. இப்போ காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இருக்கிற தெலுங்கானாவுக்கு கிடைக்கல, கர்நாடகா கிடைக்கல, இமாச்சல் கிடைக்கல. இதெல்லாம் யதார்த்தமான விஷயங்கள். அவர்கள் ஒருதலை பட்சமாகத்தான் ஆட்சி நடத்துகிறார்கள். எல்லா மக்களுக்குமான ஆட்சித் தலைவராக அவர் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிமுக என்றைக்கு பிஜேபியோடு இணைந்ததோ அன்றைக்கே அதிமுக கதை முடிந்து விட்டது. பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். இது ஒரு யதார்த்தம். ஏற்கனவே பல நேரங்கள் பார்த்திருக்கிறோம். பிஜேபி இனிமேல் தேர்ந்து வரும் கட்சி, இது வளர்ந்து வரும் கட்சியாக பார்க்கக்கூடாது. இந்தியா முழுவதும் பிஜேபி ஆளுகையை மக்கள் ஏற்க மாட்டார்கள். வரும் தேர்தலிலே தலைவர் ராகுல் காந்தி தான் அடுத்த வருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் மனதில் பல மாற்றங்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பாக எதிர்காலத்தில் வரும். தலைவர் காமராஜ் அவர்கள் காங்கிரஸுடைய மூலாதார தலைவர். அவருடைய தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். இது மட்டுமல்ல, அவர் தான் எங்களுடைய தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா காமராஜ் தான், காமராஜ்னா காங்கிரஸ் தான். அவரை புறக்கணித்து ஒரு அரசியல் நடத்த அனுமதிக்க மாட்டோம். இன்னொன்று, அவரை எதிர்த்து அவருக்கு தரக்குறைவான நிகழ்ச்சி வந்தால் கட்டாயம் கண்டிப்போம். தமிழ்நாடு தலைவர் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் கண்டிச்சிருக்கோம். அது சம்பந்தமாக தமிழ்நாடு தலைவர் தமிழ்நாடு முதல்வரிடத்தில் பேசி தமிழ்நாடு முதல்வர் ஒரு வேண்டுகோள் விடுத்த பிறகு அந்த செய்தி கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல. சில இடங்களில் உணர்வுமாக தோழர்கள் விரும்புவதை நாங்கள் தடுக்க முடியாது. அது சில இடத்துல பண்ணுறாங்க, அவங்களை தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த தலைவர் காமராஜருக்கு ஒருபோதும் களங்கம் வராது, அவரை யாரும் களங்கப்படுத்த முடியாது. அப்படி அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் காமராஜர் அவர்கள். ஆகவே அவருடைய புகழுக்கு எப்பொழுதும் அதிகமான நம்பிக்கையும் உருவமும் சேர்த்து தான் எங்கள் கடமை, அதை செய்வோம். பெரியார் புராணம் மாறிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் இது கிடையாது, இது காவி புராணம் மாறப்போகுது தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. யார் தமிழிசை? அது அவங்க எதிர்கட்சி சொல்றது தானே. நாங்கள் ஒன்றும் காவி புராணம் அவங்க தான் பாடுறாங்க, நாங்கள் பாடலையே, நாங்கள் யாரும் பாடலையே. காவி புராணம் தமிழ்நாட்டு செல்லாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.